என் பிரியமே, பிரச்சனை வரும் பொழுது மௌனமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன், உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும். உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும். உன் சாயப்பா துணையோடு. நீ சாதிக்க பிறந்துள்ளவள். உன்னை சாதிக்க வைக்கவே உன் சாயப்பாவும் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு விலகி சென்ற அனைத்தும் உன்னை தேடி வந்தே தீரும். நான் இருக்கிறேன். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாய், எவ்வளவு சிக்கல் உன் வாழ்வில் நிகழ்ந்தது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த பக்கமும் காலடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். எதையாவது செய்து இந்த சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று தன்னம்பிக்கையோடு துடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் என்ன செய்வதற்கும் எதை செய்வதற்கும் உன் மனதில் துணிவு என்பது சிறிது கூட இல்லை. செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் அந்த சிக்கல்களிலிருந்து நாம் வெளியேறி வந்து விடுவோமா அல்லது வேறு பல சிக்கல்களில் மாட்டி விடுவோமோ என்று கேள்விகளை உன்னில் எழுப்பிக் கொண்டே எந்த சூழ்நிலையிலும் எடுக்காமல், எந்த ஒரு பிரச்சனைக்கு விடிவு காலம் பிறக்காமல் நீயே அதில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, நீ என்ன யோசித்தாலும் என்ன செய்தாலும் உனக்காக உன்னில் இருக்கும் உன் அப்பா உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தவறான பாதையில் நீ சென்றால் உன்னை கைப்பிடித்து இழுக்கும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என் கண்மணியே. தினம்தோறும் என்னை நீ பார்த்து, சாயிநாதரை
என்னை காப்பாற்றுங்கள், என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் என்று எனக்கு அன்போடு பாசத்தோடும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்காமல் தினமும் பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். உன்னால் நான் மகிழ்ச்சியடைந்தேன், மிக ஆனந்தம் அடைந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன சிக்கல் வந்தாலும் என்ன சோதனைகள் நிகழ்ந்தாலும் உன்னை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாற்றுவேன். இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் வாக்கு என்றையாவது பொய்த்ததுண்டா? இதை உனக்கே புரியும் அல்லவா, தெரியும் அல்லவா? பின் உன் மனதை போட்டு இப்படி வருத்திக் கொண்டிருக்கிறாய்? சிக்கல்களிலிருந்து உன்னை பாதுகாக்க எந்த ரூபத்திலாவது நான் நிச்சயமாக வருவேன். வந்து உன்னை காப்பேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் யாருக்கும் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லை. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உன்னோடு எப்பொழுதும் உன் சாயிநாதர் இருப்பேன். உன் மனமகிழும் மங்கள செய்தி உன்னை தேடி வரவைப்பேன். இது உன் சாயப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு. அனைத்தையும் மாற்றுவேன். என் செல்ல மகளுக்காக நிச்சயமாக மாற்றுவேன். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு, கலங்காமல் இரு. நிச்சயமாக ஷீரடியிலிருந்து மங்களத்தை அள்ளிக்கொண்டு உன் வீட்டிற்கு நான் வருவேன். இது நிதர்சனமான உண்மை. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பாக கூட அதை இருக்கலாம். எனவே தவற விட்டுவிடாதே. நீ நினைத்தபடியே அனைத்தும் உன் வாழ்வில் சுகமாகவே ஜெயமாகவே அமையும். உன் மனநிலையில்தான் ஏன் இத்தனை மாற்றம்? வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதென உன் முகத்தில் தெரிகிறது. உன் மன குமுறலுக்கு நீதி வழங்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை
நம்பு. தோல்வி அடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயியின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். என் பிரியமான குழந்தையாகவும் இருக்கிறாய். நீ பாக்கியசாலி. அதனால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி எல்லாமே வசந்தமே. நாளை முதல் நீ எதிர்பாராத பல மங்கள நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நாளையே ஒரு பெரும் பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. பெரும் மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த பாக்கியம் உனக்கு கிட்டப் போகிறது. நான் அதை உனக்கு வரமாக அளிக்க உன் இல்லம் தேடி வருவேன். உனக்கு நிகழ்வும் நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், முடிவு செய்யப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறியிருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ
சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதுமில்லை, நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இப்படி நிலையே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அது உன்னிடமே இருந்துவிடும் என்று நீ தவறாக எண்ணுவது உன்னுடைய அறியாமையில்தானே. நீ எதையுமே எது வந்தாலும் சரிசமமாக எண்ண பழகிக்கொள். எது வந்தாலும் அதை சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். அப்பொழுது உன்னை விட்டு எது சென்றாலும், உன்னை விட்டு எது விலகினாலும் பெரும் பாதிப்பு உனக்கு ஏற்படாது. அதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தத்தோடும் சந்தோஷமாகவும் நிறைவான வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும். மிக பிரகாசமான ராஜகம்பீர வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விடவும் மாட்டேன். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? இன்றோடு உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. சாயப்பா வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நாளை வருவார். நம் இல்லத்திற்கு வருவார். மிக மகிழ்ச்சியான, அற்புதமான, எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும். அதை சாய்பாபா நிறைவேற்றுவார், நடத்தி காட்டுவார் என்ற நல்ல சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சிந்தனை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம், 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும்,
அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வ காலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டிப் பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது.
உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரமில்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். என் பிரியமான குழந்தைக்காக உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் முன்னா அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தை.